பக்தி ஒளி நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம ராசிகளில் ஒவ்வொரு தன்மையும் பத்தி பேசிக்கிட்டே இருந்தோம். சில விஷயங்கள் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானது. நம்ம அன்றாட பயன்பாட்டில் நம்ம கண்ணெதிரே தோன்றக்கூடிய விஷயங்கள் மிக முக்கியமான விஷயத்தில் வண்ணங்கள். வண்ணங்களும் எண்ணங்களும் அப்படிங்கிறது முக்கியமானது. நம்ம வண்ணம் எந்த வண்ணம் நம்ம ரொம்ப அட்ராக்ட் பண்ணுதோ, அதே போல் நம்ம எண்ண அமைப்புகளும் நம்மள மாற்றக்கூடியதாக இருக்கும். அதனால நம்மளுடைய இயற்கை சூழ்நிலையிலும் சரி, நம் பார்வைகளை பார்க்கக்கூடிய கலர் வண்ணங்களும் சரி, இதெல்லாம் நம்மளுடைய எண்ண மாற்றங்களை உருவாக்கக்கூடியதாக இருக்கும். நம்மளுக்கு எவ்வளவுக்குள்ள அந்த வண்ணங்கள் நம்ம வாழ்க்கையில் மாற்றங்களை கொடுக்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம்னா, அந்த வண்ணம் நம்ம வாழ்க்கையில நிறைய சேஞ்சஸ் கொடுக்கும் அப்படிங்கிறது உண்மையானது. பொதுவாக நம்மளுடைய கண்கள் தான் வண்ணங்களை அப்சர்வ் பண்ணுகிறது, இழுக்கக்கூடிய சக்தி உடையது. அந்த கண்கள் யாருக்கு பவர்ஃபுல்லா இருக்கோ அவங்களுக்கு வண்ணங்களின் அளவும் நல்ல வலிமையாக இருக்கும். அதனாலதான் நம்ம வண்ணங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு காரியம் செய்யும் போது ஒவ்வொரு செயல்கள் பண்ணும்போது நம்ம போக வேண்டிய இடங்களுக்கெல்லாம் நம்ம என்ன மாதிரி வண்ணங்கள் உடுத்திட்டு போனா நமக்கு சக்சஸ் ஆகும், நமக்கு என்ன மாதிரி வண்ணங்கள் நம்மளுக்கு சூட்டபிள் ஆகும், என்ன மாதிரி வண்ணங்கள் மற்றவங்களை ஈர்ப்பு சக்தியை உருவாக்கக்கூடியதாக இருக்கும். நம்மளுடைய வண்ணங்கள் நம்ம எண்ணங்களை மாற்றக்கூடியதாக மாறுமா? நம்ம உடையில் படும் வண்ணங்களும் நம்ம கண்ணால் பார்க்கக்கூடிய வண்ணங்களுக்கும் மாற்றங்கள் உண்டா? உடையில் படும் வண்ணங்கள் நம் உடலுடன் ஒட்டி இருக்கும். அந்த வண்ணங்கள் நம்மளுக்கு எவ்வளவு சூட்டபிள் ஆகும்? நம்ம கண்ணெதிரே பார்க்கக்கூடிய வண்ணங்கள் நம்மளுக்கு எவ்வளவு சூட்டபிள் ஆகும்? இதெல்லாம் நம்ம ஒவ்வொரு ராசிக்கு பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமாகவும் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு இதுதான் நம்ம சொல்ல போகிறது இப்ப ராசிகளுக்குள்ளது. அதனால இது நமக்கு வண்ணங்கள் மிக முக்கியமானது. ஒவ்வொரு ராசினருக்கும் வண்ணங்களின் தன்மையை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது தான். இப்ப மேச ராசிக்கு வண்ணங்கள் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத பார்க்கலாம். மேச ராசியின் வண்ணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா சிகப்பு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். சிகப்பை எடுத்துட்டு இந்த மேசராசி சிகப்பு நம் பார்வை என்ன அப்படிங்கிறதும் உண்டு. நம்ம மேசராசி சிகப்புங்கிறது நம்ம உடை உடுத்து நம்ம உடலின் மேல் பற்று கொள்ளும் வண்ணத்தை நிறம் தான் சிகப்பு. நம்ம உடல் மேல பற்றி இருக்கும், நம்மளுடன் தொட்டுக்கொண்டு இருக்கும் வண்ணம் சிவப்பு. இதே இது நம்ம வீட்டுல இருக்கிற வண்ணம் நம்ம உடலை தொடுமானா ரொம்ப ரேர். வீட்டுல இருக்கிற வண்ணம் நம்ம கண்ணால் பார்க்கக்கூடிய வண்ணங்கள், உடையில் ஒட்டி இருக்கும் வண்ணங்கள், நம்ம உடலில் ஒட்டக்கூடிய வண்ணங்கள். உடலுக்கும் கண்ணால் பார்க்கக்கூடிய வண்ணங்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, உடலில் ஒற்றி கொண்டு இருக்கும் வண்ணங்கள் உணர்வு பூர்வமான விஷயங்களை ஆக்டிவேட் பண்ணக்கூடியதாக இருக்கும். கண்ணால் பார்க்கக்கூடிய வண்ணங்கள் என்னன்னா நம்ம ஆசைகளை நிறைவேற்றக்கூடியதாக இருக்கும். நம்ம எதெல்லாம் கண்ணால பாக்குறோமோ அதெல்லாம் நம்மளுக்கு நிறைவேற்றக்கூடியதாக இருக்கும். அதனால ரெண்டுக்கும் நம்மளுக்கு வித்தியாசம் தெரியணும் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. இப்ப நம்ம உடையில் ஒட்டி கொண்ட வண்ணம் மேச ராசிக்கு நம்ம என்ன வண்ணம் எடுத்துக்கலாம்? சிகப்பு கலர் எடுத்துக்கலாம். சிவப்பு கலர் நம்ம போடுற உடையாக இருக்கலாம், நீங்க வச்சிருக்க கைக்குட்டையாக இருக்கலாம், இல்லாட்டா நீங்க போடுற ஒரு கம்மல், அந்த மாதிரி உங்க உடல்ல ஒவ்வொரு பொருட்களும் உங்களுக்கு சிவப்பு கயிறு, இது எல்லாமே உங்களுக்கு உடலை தோலை ஒட்டி கொண்டு இருக்கும் வண்ணங்கள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இந்த வண்ணம் உங்களுடைய உணர்ச்சி பூர்வமான விஷயங்களுக்கு மிகுந்த சப்போர்ட்டா இருக்கும். எப்படின்னா உங்களுக்கு ஆசைகளை உருவாக்கக்கூடிய விஷயங்கள்ங்கிறத விட ஆசைகள் கூறியதுக்கு உடலுக்கும் நிறைய மாற்றம் இருக்கும். ஆசைகள்ங்கிறது நம்ம கண்ணால், நமக்கு ஆப்போசிட்ல இருக்கிறதை கண்ணால் பார்த்து அது கண்ணு மூளைக்கு அனுப்பி மூளை அதை நம்மளுக்கு செயல்படுத்த வைக்குது. இதுதான் நம்ம ஆசைக்குள்ளது. ஆனா உடலில் ஒட்டி இருப்பது கண்ணால் தான் பார்ப்போம், கண்ணால பார்த்தது நம்ம எடுத்து போடுவோம். ஆனா அது உடலை தொடும்போது அது நம்ம உடலுக்குள் மேட்ச் ஆகணும், நம்ம உடலுடன் அது அந்த வண்ணம் ஒத்து போகணும் அப்படிங்கிறது முக்கியமானது. அதனாலதான் அந்த ஒத்து போகிற வண்ணத்தை நம்ம என்ன எடுக்கிறோம், நம்ம உடைகளாக எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது. சில பேருக்கு ரெட் கலர் சூட்டபிள் ஆகாது, ரெட் கலர் போட்டா அப்படி கோபம் இதுவும் ஆக்ரோஷமும் அதிகமாக இருக்கும். ஆனா மேச ராசிக்காரர்கள் அந்த ரெட் கலர் வண்ணங்கள் பூக்களாக இருக்கலாம், ரெட் கலர் ட்ரெஸ் எடுத்துக்கலாம், ரெட் கலர் செருப்பாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொன்றுமே நம்ம எடுத்துக்கிட்டு அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்ப வண்ணங்களே நம்ம போடக்கூடிய ட்ரெஸ் என்னன்னா ரெட் கலரா எடுத்துக்கிறோம். ரெட் கலர் எடுத்துக்கோ, சரி ஓகே. நம்ம பார்க்கக்கூடிய வண்ணம் என்ன வண்ணம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பிங்க் கலர், லைட் பிங்க், அந்த மாதிரி பிங்க் கலரை எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த வண்ணம் உங்களுக்கு சூட்டபிளாக இருக்கும். உங்க கண் பார்வையில் அடிக்கடி இப்போ நீங்க வெளியில போறீங்க அப்படின்னா நீங்க உடுத்தக்கூடிய ட்ரெஸ் ரெட் கலரா எடுத்துட்டு
நீங்க பார்க்கக்கூடிய வண்ணம் வந்து ஒரு பிங்க் கலர் போட்டோ அல்லது பிங்க் கலர்லான ஃபுல்லா பிங்க் கலர் நிறைஞ்ச ஒரு போட்டோஸை பார்த்துட்டு வெளியே போனீங்கன்னா அது உங்க ஆசைகளை நிறைவேற்றி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதனால உடைகளில் உங்கள் வண்ணம் வந்து ரெட் கலரும், பார்வையில் வண்ணம் வந்து பிங்க் கலரும் எடுக்கலாம். சரி, இந்த வண்ணங்கள் வந்து இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். அதே போல் உங்களுடைய கால் செருப்பின் வண்ணம் வந்து என்ன பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, கால் செருப்பின் வண்ணம் வந்து எல்லோ கலரை பயன்படுத்துவது மிக சிறப்பாக இருக்கும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். அதனால எல்லோ கலர் வந்து நீங்க போகிற வழியை சரியான வழியாக நியமிச்சு கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அது உங்களுக்கு வருவாயை தரக்கூடியதாக இருக்கும். கால் பாதம்ங்கிறது என்னன்னா மகாலட்சுமி குடியிருக்கும் இடமாக இருப்பதனால் பாதத்தில் அந்த பாதம் நீங்க எந்த வழியில் செல்கிறீர்கள் அப்படிங்கறத சொல்வது அந்த பாதமாக இருக்கும். அந்த பாதத்தில் மகாலட்சுமி நம்மளுக்கு பணம் வசூல் பண்றது, வருமானத்தை பெருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அந்த பாதம் நம்மளுக்கு நகர்த்தி கொடுக்கும் திசை தான் ரொம்ப முக்கியம். அதனால நம்ம வண்ணங்களை அதிகமாக எதெல்லாம் பயன்படுத்த கண்ணால் பார்க்கக்கூடிய இடத்தில் வண்ணங்கள் முக்கியமானது. நம்ம உடுத்தும் உடைக்கு வண்ணம் முக்கியமானது. கால் பாதத்தில் அணியும் செருப்பின் வந்து வண்ணமும் நமக்கு மிக முக்கியமானது. இதெல்லாம் பார்த்து நம்ம வந்து எடுத்தோம்னாலே நம்மளுக்கு நம்மளுடைய சக்சஸ், நம்மளுடைய வெற்றி இதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும். வெற்றியை கொடுக்கக்கூடிய வண்ணம் வந்து நம்ம உடலிலும், ஆசைகளை கொடுக்கக்கூடிய வண்ணம் வந்து கண்களிலும், நம்ம போற போக்கை நியமனம் செய்யக்கூடிய வண்ணங்கள் வந்து காலிலும் கரெக்டாக பயன்படுத்தினா, காலில் பயன்படுத்துற செருப்பு மட்டுமல்ல, காலில் நம்ம படுற மிதியடி கொண்டு வண்ணங்கள் வந்து ரொம்ப முக்கியமானது. இந்த மிதியடியை வந்து நான் சொன்னேன் இல்லையா, மேச ராசிக்காரர்களுக்கு எல்லோ கலர் வண்ணங்களை பயன்படுத்துவது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது. ஆனால் இந்த வண்ணங்கள் உங்களுக்கு சிறந்த பயனை கொடுக்கும். இந்த வண்ணத்தில் இந்த எல்லோ கலரை வந்து எப்பவுமே யாருக்குமே மேச ராசிக்காரர்கள் தானமோ தர்மமோ செய்யாதீங்க. ஏன்னா எல்லோ கலர் உங்களுக்கு உங்களுடன் தங்க வைப்பதற்கு, உங்களுடைய மகாலட்சுமி காலில் உட்கார்ந்துருக்கா எல்லோ கலர்ல, அதை வந்து வேற யாருக்குமே கொடுத்தா அது உங்களுக்கு விரயமாகும். அதனால அந்த எல்லோ கலர் வண்ணத்தை யாருக்கும் எப்பொழுதும் கொடுக்காதீங்க. அதை பத்திரப்படுத்தி வைத்துக் கொண்டே இருந்தீங்கன்னா மிக சிறந்த பலனாக இருக்கும். இந்த வண்ணங்கள் உங்க வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களையும் வெற்றிகளையும் கொண்டு வரும். இந்த சிறு வண்ணங்களை வந்து சும்மா சாதாரணமா எடுக்காதீங்க. மன அமைதியை தருவதும், உங்களுடைய ஒரு ரொம்ப கோபத்தாபத்தையுடைய அளவை கூட்டுவதும் குறைப்பதும், இது எல்லாமே கொடுப்பது நம்மளுடைய வண்ணங்களும் எண்ணங்களும் தான். ஆனா வண்ணங்கள் வந்து மேசராசிக்கு இந்த வண்ணம் சிறப்பாக இருக்கும். நான் சொல்ற வண்ணத்தை நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா வாழ்க்கையின் வெற்றியை பல பெறலாம். நன்றி, வணக்கம்.